ஆகாஷ் மரணம் தொடர்பாக பிரேத பரிசோதனையில் பல்வேறு அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. மானாமதுரை இளைஞர் ஆகாஷ் உடலில் 28 இடங்களில் காயம் இருந்தது என பிரேத பரிசோதனையில் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. மானாமதுரை போலீசால் கைது செய்யப்பட்ட இளைஞர் ஆகாஷ் கடந்த 8ஆம் தேதி மரணமடைந்த நிலையில் போலீசாரிடமிருந்து ஆகாஷ் தப்பிக்க முயற்சித்த போது காயம் ஏற்பட்டதாக காவல்துறை விளக்கம் அளித்திருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ஜெகநாத் வழங்கிட கேட்கலாம். ஜெகநாத், முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. வணக்கம். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே இளைஞர் ஆகாஷ் செலிசன் மரணம் தொடர்பாக மதுரை அரசு மருத்துவமனை மேற்கொள்ளப்பட்ட பிரேத பரிசோதனை அறிக்கையில் உடலில் பல்வேறு இடங்களில் காயம் பதிவாகி உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை காலனியைச் சேர்ந்த ராஜேஷ்கரன் மகனான ஆகாஷ் செலிசன் இவர் கடந்த 7ஆம் தேதி மதியம் 1:11 மணி அளவில் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டிருந்தார். அங்கு சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி 8ஆம் தேதி அதிகாலை 5:45 மணி அளவில் அவர் உயிரிழந்திருக்கிறார். இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னால் 9ஆம் தேதி மாலை 4:40 மணிக்கு அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை தொடங்கி இரவு 7:15 மணிக்கு நிறைவடைந்தது. இந்த பிரேத பரிசோதனை இணை பேராசிரியர் மற்றும் உதவி பேராசிரியர் மூலமானது மேற்கொள்ளப்பட்டது. பிரேத பரிசோதனையில் ஆகாஷ் செலிசன் உடலில் மொத்தம் 28 வகையான வெளிப்புறம் மற்றும் உள்புறம் காயங்கள் இருப்பதாக பதிவாகி இருக்கிறது. குறிப்பாக வலது காலின் நடுப்பகுதியில் உள்ள டிபியா மற்றும் பிபுலா எலும்புகள் முறிந்திருப்பதாகவும் அந்த பகுதியில் தசை நரம்புகள் மற்றும் இரத்த நாளங்கள் சேதமடைந்து 45 சென்டிமீட்டர் x 12 சென்டிமீட்டர் அளவில் ரத்தம் உறைந்த காயம் இருந்ததாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் கை, முழங்கை, முழங்கால் மற்றும் தொடை பகுதிகளில் பல இடங்களில் சிவப்பு நிற சிராய்ப்புகள் மற்றும் கீறல்கள் இருந்ததாகவும் இந்த அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது. உட்புற பரிசோதனையில் மூளையின் முன்பகுதியில் இரத்த கசிவு மற்றும் புள்ளி வடிவ இரத்த கசிவு ஆனது காணப்பட்டிருக்கிறது. நுரையீரல் மற்றும் இதயம் இரத்தம் கூட்டத்துடன் வீங்கிய நிலையில் இருந்ததாகவும் பதிவாகி இருக்கிறது. மருத்துவ சிகிச்சையின் போது ஏற்பட்ட அந்த ஊசி தழும்புகள் மற்றும் காயங்கள் முழங்கை மற்றும் மணிக்கட்டு பகுதிகளில் காணப்பட்டதாக மருத்துவர்கள் தற்போது கூறியிருக்கிறார்கள். இதற்கிடையில் உயிர் இழப்பதற்கான இறுதி காரணங்கள் இன்னும் முடிவு தெரிவிக்கப்படவில்லை. ரசாயன பகுப்பாய்வு மற்றும் திசுப்பு பரிசோதனை முடிவுகள் கிடைத்த பிறகு இறுதி அறிக்கை வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் ஆய்வுக்கான இரைப்பை, கல்லீரல், சிறுநீரகம் மற்றும் இரத்த மாதிரிகள் மதுரை மண்டல அறிவியல் ஆய்வகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் முழு பிரேத பரிசோதனை நிகழும் வீடியோ பதிவுக்கான மருத்துவமனையில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ஜெகநாத். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.